60K குள்ள பெஸ்ட் பட்ஜெட் கேமராஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் பிகினர் உங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு யூடியூப் பண்ண போறீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு vlogs பண்ண போறீங்க. சோ இந்த கேமராஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் யூஸ்க்கு தான். லோயஸ்ட் பட்ஜெட்ல நம்ம கேமரா வாங்கும்போது நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கட் டவுன் ஆகும். ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேமராஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். Canonல வந்து பாத்தீங்கன்னா M50 Mark II, and then Sonyல வந்து பாத்தீங்கன்னா A6000 and Canon 200D Mark II. சோ இந்த மூணு கேமரா பாத்தீங்கன்னா சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கு. சோ நான் மேஜரா இருக்க டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். M50 ல வந்து உங்களுக்கு வந்து 4K ரெக்கார்டிங் இருக்கு. சோ 200D and then Sony A6000 இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து full HD ரெக்கார்டிங் தான் இருக்கு. சோ இப்போ வந்து பேட்டரி லைஃப் பத்தி பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு 650 ஷாட்ஸ் வந்து இந்த Canon 200D ல எடுக்கலாம். சோ A6000 and then M50 இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 350 ஷாட்ஸ் தான் எடுக்க முடியும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60K பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு கேமரால நீங்க எது வேணாலும் தாராளமா சூஸ் பண்ணலாம். சோ இந்த மூணு கேமரால எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து 200D தான் சொல்லுவேன். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து 200D வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு.